வணக்கம் மக்களே. இந்த வீடியோ யாருக்கு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் கலெக்டர் அவங்களுக்காக. இதை பார்த்தீங்கன்னா, ஊஞ்சப்பாளையம் டு இடும்பன்குளம் போகிற வழி. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குது. ஏதோ நல்ல ரோடெல்லாம் போடுறாங்க, ஆனால் இந்த மாதிரி மோசமாக இருக்கிற ரோடெல்லாம் போட மாட்டேன்றாங்க. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ தான் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் அதிகாரிகள் கொஞ்சம் ஆய்வு செஞ்சுட்டு இந்த ரோடு போகிறதுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுங்கப்பா. ஏதோ நல்ல ரோடெல்லாம் போடுறாங்க, இந்த மாதிரி மோசமாக இருக்கிற ரோடெல்லாம் போட மாட்டுறாங்க. அதனால் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் நேரில் வந்து பாருங்கள், தயவு செஞ்சு நேரில் வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா விட்ருங்க. இந்த ரோட்டில் தான் நிறையா ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் போகுது வருது. பரமத்தி போய் ஜெயமன்ல அந்த ரோட்டில் போனாங்க உருட்டு சாலையாக. இதை விட இன்னும் மோசமாலாம் முன்னாடி இருக்கு. இன்னும் பார்த்துட்டு வாங்க. வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஊஞ்சப்பாளையம் பொதுமக்கள் சார்பாக இந்த ரோடை போட்டு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கொஞ்சம் பாருங்கள். நான் சொல்கிறத நம்பிக்கை இல்லைனாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு ஆய்வு பண்ணிவிட்டு அப்புறமா முடிவு எடுங்க. போதுமா, இந்த ஊருக்காரங்களுக்கு இந்த ரோடு போதும் அப்படின்னு இருந்துட்டு விட்ருங்க. இல்லை ரோடு மோசமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் போட்டு கொடுங்க, சந்தோஷம்தான். ஏன்னா எங்கேயோ எத்தனையோ நல்ல ரோடெல்லாம் போடுறாங்க, இந்த மாதிரி மோசமாக ரோடெல்லாம் போட மாட்டுறாங்க. ஏதோ ஸ்கூல் பஸ் நிறையா வருது. பரமத்தி போகிறத ஷார்ட்கட் இது தான். ஊஞ்சப்பாளையம் டு பரமத்தி இடும்பன்குளம் போகிற வழி. ரோடு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். நீங்களும் தான் பார்க்குறீங்க. இந்த ரோடு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இப்படியே தான் கிடக்கு. ரோடு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வரும். 8 கிலோமீட்டருமே ரோடு இப்படி தான் இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து ஸ்டெப் எடுங்கப்பா. இது வரைக்கும் இதுக்கு மேலேயும் ரோடு இப்படி தான் மோசமாக தான் இருக்குது, பார்த்துங்க. நன்றி.